சக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது எம்ஜிஆர் நடித்த நினைத்ததை முடிப்பவன் படத்தை பற்றி பார்ப்போம். எம்ஜிஆர் நடித்த முக்கியமான படங்களில் ஒன்று நினைத்ததை முடிப்பவன். அந்த நேரத்தில் ஆத்தி மேரே சாத்தி என்ற இந்தி படத்தை நல்ல நேரமாக படம் எடுத்தனர். பல்லாண்டு வாழ்க போன்ற படங்களும் இந்தியிலிருந்து ரீமேக் செய்யப்பட்டது. இந்தி படங்களில் தமிழில் ரீமேக் செய்த எம்ஜிஆர் பட வரிசையில் ராஜேஷ் கண்ணா நடித்த பிரபலமாக ஓடிய சச்சே ஜீதா படத்தின் தமிழ் ரீமேக் தான் நினைத்ததை முடிப்பவன். அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து எடுக்கப்பட்ட படம். எம்ஜிஆருக்கு சொல்லிய தருணம் சும்மா பின்னி விட்டார். எம்ஜிஆர் தங்கையாக தேசிய விருது பெற்ற நடிகை சாரதா நடித்திருப்பார். பூமலை தூவி என்ற பாடல் அவ்வப்போது வரும். கடைசியில் மணமக்களை பார்த்து பாடும் காட்சியில் அவரை தேடி சாரதா அலைவது உருக்கமாக இருக்கும். டிஎம்எஸ் குரலில் இந்தியில் வராத புது டியூனாக எம்எஸ்வி போட்டிருப்பார். இன்றையளவும் ரசிக்கப்படும் பாடலாக உள்ளது. எம்ஜிஆருக்கு இருவேடம், ஹீரோவாக வில்லனாக இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். எம்ஜிஆர் அண்டர்ஸ்டாண்ட் என விரலை சொடக்கு போட்டு பேசும் வில்லன் கேரக்டரும் அப்பாவி கிராமத்து இளைஞனான சுந்தர என இருவேடத்திலும் கலக்கியிருப்பார். இந்த படத்தில் நம்பியாருக்கு நல்ல ஒரு வேடம், அதுவும் போலீஸ் அதிகாரியாக எம்ஜிஆர் தங்கை சாரதாவை வில்லனிடமிருந்து காப்பாற்றி மணப்பவராக வருவார். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு மஞ்சுளா லதா 2 ஜோடிகள். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் பாடலுக்கு சிறப்பு உண்டு. அன்றைய திமுக ஆட்சியில் எதிராக பிரச்சார பாடலாக எம்ஜிஆர் பயன்படுத்தியிருப்பார். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு போகிறவர்கள் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே என்ற வரிகள் எம்ஜிஆர் திருத்தி எழுதியதாக கவிஞர் மருதகாசி குறிப்பிட்டிருப்பார். 1975 வெளியானது, நன்றாக ஓடியது. உண்மையும் பொய்யும் என்கிற இந்தி பட தலைப்பை வைக்காமல் எம்ஜிஆரின் எவர்கிரீன் தலைப்புகள் போல நினைத்ததை முடிப்பவன் என்று நம்பிக்கை அளிக்கும் பெயரை இப்படத்திற்கு சூட்டினார்கள். இந்தியில் தர்மேந்திரா மது அருந்துவார். வில்லன் எம்ஜிஆர் சிகரெட்டை வாயில் வைப்பார். ஹீரோ எம்ஜிஆர் நான் மட்டுமில்லை, என் உருவம் கொண்டவர் கூட சிகரெட்டு குடிக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் அதை வேற மாதிரி காட்டியிருப்பார். கடைசியில் கோர்ட்டு சீன் பிரமாதமாக இருக்கும். எம்ஜிஆர் படங்கள் மக்கள் அதிக அளவில் ரசிக்க காரணம் நல்லவன் ஜெயிப்பான் என்ற நேர்மறை கதையும் தாய் தங்கை சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் ரசிப்பார்கள். லதா மஞ்சுளா கவர்ச்சி காட்சிக்கு பஞ்சமே இல்லை. அப்போதைய லதாவுக்கு வயது 22, மஞ்சுளாவின் வயது 21. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து இந்த பாடல் காட்சிக்கு சுச்சுவேஷன் படி எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் போதை கேட்டப்பட்டிருப்பார்கள். அந்த போதையுடன் பாடல் ரசிகர்கள் ரசிக்க மாதிரி இருக்கும். மஞ்சுளாவுக்கு குளிர் காட்சி. தானே தானே தந்தான தானா என்ற பாடல் செக்ஸியாக இருக்கும். லதாவும் மஞ்சுளாவும் கொள்ளையிட்டவன் நீதான் என்ற பாடலை அபிநயம் பிடித்து அழகு நடனம் ஆடுகிறார்கள். அது அழகு ரசிக்கிற மாதிரி இருக்கும். சென்னை தேவப்படஸ், அகஸ்தியா, உமா மற்றும் தமிழகமெங்கும் தேவப்படஸ் தியேட்டர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தியேட்டர். நினைத்ததை முடிப்ப 101 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. அடுத்தது, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். அடுத்தது, பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்காலம் நடக்கிறது, எனில் பொங்கிடம் அன்று தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கிறது, மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. அடுத்தது, கொள்ளையிட்டவன் நீதான், கொட்டியிட்டவன் நீதான், கண்ணம் இட்டவன் நீதான். அடுத்தது, தானே தானே தந்தானே தானானே என்ற பாடல்களும் இனிமையாக இருக்கும். எம்எஸ்வி இசைக்கு ஈடு இணை இல்லை. நன்றி, வணக்கம்.